فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم وَاقْتُلُوهُمْ حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدورهم أن يقاتلوكم أو يقاتلوا قومهم ولو شاء الله لسلطهم عليكم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டுமென்ற ஒரே நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இறுதி நபித்துவம் என்ற தலைப்பு தந்திருக்கிறார்கள். இறுதி நபித்துவம் என்று சொன்னால் மனிதர்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக நபிமார்களை அனுப்பி வந்த இறைவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி நபியாக அனுப்பி அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் ரசூலும் வரமாட்டார் என்று முத்திரையிட்டு விட்டான். இதை விளக்குவதுதான் இறுதி நபித்துவம். இறுதி நபித்துவம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் எப்படி நபிமார்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தார்களோ அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிறகு வரமாட்டார்கள், வர தேவையில்லை, இறுதி நபியாக அவர்கள் ஆக்கப்பட்டு விட்டார்கள். இதை விளக்குவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். இதை ஏன் இப்ப விளக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள், இஸ்லாத்தை நமக்கு சொல்லித் தந்த முன்னோர்கள், நம்முடைய அடிப்படை மூல மந்திரமாக இருக்கிற, கொள்கையாக இருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதையும் சரியான முறையில் நமக்கு சொல்லித் தரவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டோம், அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வைக்க மாட்டோம், இது இந்த கலிமாவுடைய அர்த்தம். இத முரண்பாடு இல்லாம தெளிவான முறையில் மக்களுக்கு சொல்லி இருப்பார்களே ஆனால் செத்து போன ஆளை வணங்கக்கூடிய ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் உண்டாயிருக்குமா? உண்டாயிருக்காது. உயிரோடு இருக்கக்கூடியவனை எல்லாம் வந்து மகானு பெரியார் என்று சொல்லி அவன் காலில் விழுந்து கும்பிடக்கூடிய நிலைமை உண்டாயிருக்குமா? உண்டாயிருக்காது. கொடிமரங்களையும் இன்ன பிற பொருள்களையும் புனிதமானவை என்று கருதி வழிபடக்கூடிய நிலைமை உண்டாயிருக்குமா? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது உள்ள நுழைஞ்சா இதெல்லாம் வெளியேறிடும். இதெல்லாம் யாருடைய உள்ளத்துல இருந்ததோ அவர்கள் உள்ளத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் நுழைஞ்ச உடனே இதெல்லாம் விரட்டி அடித்து விட்டது. இதெல்லாம் இருந்தது. மக்காவில் இருந்த காபிர்களுடைய உள்ளத்துல பெரியார்கள் மீது பக்தி இருந்தது, மகான்கள் மீது பக்தி இருந்தது, அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் வணங்கலாம் என்ற நம்பிக்கை இருந்தது. அவங்க உள்ளத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் போன உடனே இதெல்லாம் முழுசாக வெளியேற்றப்பட்டு விட்டது. ஆனா நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளத்துல இருக்கிறவனே எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறான், அங்க போய் நாகூர்ல போய் கும்பிடுறான். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறான், இருட்டு திக்ர் செய்யறான். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறான், யா முஹிதீன் திக்ர் செய்யறான், யா முஹம்மதுன்னு திக்ர் செய்யறான். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய இடத்துல மனிதர்களையும் இன்ன பிற படைப்புகளையும் வைக்கக்கூடிய நிலைமை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதுக்கு என்ன காரணம்? லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மந்திரம், அதனுடைய உள் அர்த்தத்தை உள்வாங்கி கொண்டு நம்பக்கூடிய வகையில் இந்த சமுதாயத்தை அவங்க வந்து பயிற்றுவிக்கவில்லை. இவங்களே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வார்கள்,
அதுக்கு மாத்தமாகவும் அவர்களை சொல்வார்கள். யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி கொடுக்கிறார்களோ அவர்களை எப்படியும் சொல்வார்கள், அல்லாஹ் ரசூல் தான் அல்லாஹ் என்று சொல்வார்கள். எந்த அளவுக்கெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்று கேட்டா, அல்லாஹ் வந்து ஜிப்ரீலை கூப்பிட்டானா, கூப்பிட்டு நீ போய் வஹியை கொடுத்துட்டு வா, இந்த ஹிரா குகையில ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட கொண்டே கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களாம். வந்து பார்த்து அங்கே அல்லாஹ் இருக்கானா. அது அல்லாஹ் வந்து அங்கே இருந்து போய் ஹிராவுல கொடுத்துருவான்னு சொன்னானா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹிராவுல வந்தா அங்கே அல்லாஹ் இருக்கானா. உடனே மர அங்க போனாராம். நீ ஒரு ஆள்கிட்ட கொடுக்க சொன்ன, அங்க போனா நீ தான் அங்க இருக்கிற என்று. அப்ப இப்படிலாம் சொல்லி பயான், இதெல்லாம் கதை இல்லை, இதெல்லாம் சும்மாவுடைய பயான், இதெல்லாம் இஸ்லாமிய மேடைகளுடைய சொற்பொழிவு. அப்ப அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லாஹ். அப்ப கூட நம்ம கேட்டாரு, கிறுக்கு பெயர்களா சொல்றத ஒழுங்காவா சொல்ல மாட்டீங்களா? இங்க வந்தார்ல, அங்க அங்க அல்லாஹ்வே இருந்தா அங்கனே கேட்க வேண்டியதானே. நீ என்னப்பா இங்க இருக்க மரம் அங்க போய் கேட்கணும், அது சொல்றத கூட இங்க இருந்து வந்துட்டு மரம் அங்க போய் கேட்கிறாரு. அப்ப இங்கே அல்லாஹ் இருந்தான்னு சொன்னா என்னப்பா கொடுக்க சொன்ன, இங்க நீ இருக்கிறிய அப்படின்னு இங்கே கேட்டுக்கலாம்ல. இன்னொரு பிரயாணத்துக்கு வேஸ்ட் பண்ணாரு, கற்பனையை ஒழுங்கா பண்ணி தொலைங்கினான்னு நம்ம அப்ப கேட்போம். எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வை எந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு லா இலாஹ இல்லா முஹம்மதுன்னு அர்த்தத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி சொல்லி கொடுத்தாங்க? ஜும்மா பயான்கள்ல, மீலாது விழாக்கள்ல அல்லது மொய்தீன் ஆண்டவர் கந்தூரி விழாக்கள்ல பேசுவார்கள். என்ன பேசுவாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மேராஜுக்கு அழைச்சிட்டு போனான். மேராஜுக்கு அழைச்சிக்கிட்டு போகும் பொழுது அல்லாஹ்ட்ட உரையாடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றானா, மெதுவா பேசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான் மேராஜ் உரையாட. இதெல்லாம் பயான்ங்க. இது லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு பக்கம் சொல்லி கொண்டு மார்க்க அறிஞர்கள் செய்த பயான் இது. எப்படி பயானே? ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ் சொன்னானா மெதுவா பேசு. ஏன் மெதுவா பேசுன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்களாம். தொட்டில்ல முஹீதீன் தூங்கிட்டு இருக்கிறாரு, அங்க பக்கத்துல தொட்டில் கட்டி முஹீதீன் ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கிறாராம், அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படின்னா முஹீதீன் வந்து அல்லாஹ்வுடைய மகன். இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? அல்லாஹ்வுக்கு பக்கத்துல தொட்டி கட்டி அல்லாஹ் ஒருத்தர் தூங்க போட்டிருக்கான்னு சொன்னா அவர் வந்து ரசூலுல்லாஹ்வோட பெரிய ஆளு, அல்லாஹ்வுடைய குமாரன். அப்ப அல்லாஹ்வுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வுடைய குமாரனை ஒழிக்க வந்த கொள்கை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய குமாரன் என்று சொன்னவர்கள் தான் கடுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தார்கள். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தொட்டில்ல வந்து மொய்தீன் தூங்குறாரு. அப்ப நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி சொல்லி தந்திருக்காங்க விளங்குதா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி தந்தார்கள். எப்படி சொல்லி தந்தாங்க? அதுக்கு அர்த்தமே இல்லை, அதுக்கு ஒரு கருத்துமே இல்லை, அதை சும்மா சொல்லிக்க, எதை வேண்டாலும் வணங்கிக்க. இப்படிதான் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்தார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற நம்பிக்கை. இது மாதிரி நிறைய கதைகள் இருக்கிறது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாற்றமாக என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதற்கு அவ்வளவு கதை. இந்த மௌலுது ஓதுறாங்களே, அந்த மௌலுதுல என்ன சொல்றான்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாத்தமா தானே ஓதுறான். ஒமை யுனாதி சிமி அல்ஃபம் பி கல்வத்திஹி அஸ்மம் பி ஹிம்மத்திஹி சர்மன்லி அஃபுவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியம் மின் அஜ்லி தாவத்திஹி ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹிதீனி என்று மௌலுதுல படிக்கிறான், யாக்குத்துபான்னு படிக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய பெயரை, என்னுடைய பெயர் அல்லாஹ்வுடைய பெயர் இல்ல, அப்துல் காதிர் ஜீலானி சொல்றானா. அவர் சொல்றாரு, என்னுடைய பெயரை எவன் தனிமையில 1000 முறை பயபக்தியோடு உச்சரிக்கிறானோ அவனுக்கு வந்து உடனடியாக நான் பதிலளிப்பேன். எனவே அவன் வந்து யா முஹிதீன என்று அழைக்கட்டும், 1000 முறை அழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாருங்கிறீங்க. இப்படி 1000 முறை திரும்ப திரும்ப உருப்போடுவது, திக்ர் செய்வது என்பது ஒரு வணக்கம் தானே. அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைங்கிறீங்க, அப்புறம் அவரை வணங்கலாங்கிறீங்க. உட்கார்ந்தா யா முஹிதீன்ங்கிறீங்க, நின்றா யா முஹிதீன்ங்கிறீங்க, பிரசவ வேதனை வந்தால் யா முஹிதீன்ங்கிறீங்க, பள்ளிவாசலுக்கு பேரே மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசலுங்கிறீங்க. நாட்டில் உள்ள எல்லா பள்ளிவாசலும் என்ன பேரு? மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல்ல லெட்டர் பேட் அடிக்கிறான். அப்ப நான் அந்த பள்ளிவாசல் வந்து முஹிதீனை வணங்குவதற்கு கட்டப்பட்டதுங்கிற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கேன் இல்லையா? அப்ப நீ ஒழுங்கான முறையில நம்முடைய மார்க்க அறிஞர்களா இருந்தவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி கொடுத்து இருந்தால் இந்த நிலை வந்திருக்காது, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இடைஞ்சல் வந்திருக்காது. இன்னைக்கு தௌஹீத்காரன் எவனாச்சும் தர்காவுக்கு போவானா? எவங்காச்சும் உழுவானா? யா முஹிதீன் கூப்பிடுவானா? யா முஹம்மது கூப்பிடுவானா? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது எப்படி உள்ளத்துல நுழைய வேண்டுமோ, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த சமுதாயத்தினுடைய உள்ளத்துல வந்து கொண்டு செல்லப்பட்டதோ
அந்த மாதிரி அந்த வீரியத்தோட அந்த கருத்தோட அந்த ஆழத்தோட உள்ளத்துல பதிய வைத்தால் இந்த மாதிரி தௌஹீதை தனியா சொல்வதற்கு வேலையே இல்லை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு போய் சொல்லிட்டு இருப்போம். இப்போ நம்ம வேலை முக்காவாசிகள் எங்க ஓடுது? இவங்க மட்டும் ஒழுங்கா இருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்போம்? நம்முடைய வேலையெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை இந்து சகோதரர்களுக்கு, கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு, வேற நாத்திக சகோதரர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் போய் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறதா? இவனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி கொடுக்கறதுலே நம்முடைய நேரங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். முக்காவாசி நேரம் அவனுக்கு பயன்படுத்துறோம், முக்காவாசி இவர்களுக்கு தான் சொல்ல வேண்டிய நிலைமை. அடுத்து இன்னொரு அம்சம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த மாதிரி ஆக்கிவிட்டாங்களா, முகமது ரசூலுல்லாஹ்ங்கிறது இந்த மாதிரி நாசமாக்கி விட்டாங்க. அத சரியா சொல்லி இருந்தா இறுதி நபி தோண்டுங்க ஒரு மாநாட்டுக்கு வேலை இல்லை. இந்த மிர்சாங்கிற பொய்யன் வந்து உருவாகி இருக்க முடியாது, வந்த செருப்பு கலட்டி அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டு இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? முகமது ரசூலுல்லாஹ் என்பதையும் அது ஒரு மந்திர சொல்லாக சொன்னார்களே தவிர, அது ஒரு அர்த்தமற்ற சொல்லாக சொன்னார்களே தவிர, அதை எப்படி முகமது ரசூலுல்லாஹ்வை எப்படி நம்பணும், என்ன மாதிரி நம்ப மாதிரி இந்த மார்க்க நமக்கு சொல்லி தருகிறது என்று அவர்கள் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. முகமது ரசூலுல்லாஹ் என்று சொல்வார்கள், அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடம் இருந்து செய்தியை பெறக்கூடிய தூதராக முகமது நபி இருக்கிறார்கள், அதன் அர்த்தம். ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம்? ஒரு ஆளுடைய தூதர்னு சொன்னா, என்னுடைய தூதராக ஒரு ஆளை நியமித்தால் என்னுடைய செய்தி அவர் மூலமா போய் சேரும் அர்த்தம். ஒரு நாடு வந்து ஒருத்தரை தூதராக அனுப்பி வைத்தார்களே, ஆனால் அந்த நாட்டின் மூலமாக சொல்லப்படுகிற செய்தி எல்லாம் அந்த தூதர் மூலமாக அடுத்த நாடுகளுக்கு என்ன செய்யும்? போய் சேரும். அப்ப முகமது அவர்களை தான் நம்ம அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறவர். யாரையும் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்ல மாட்டேங்கிறோம். எனக்கு தூதர் இருக்கலாம், உங்களுக்கு தூதர் இருக்கலாம், ஒரு நாட்டுக்கு தூதர் இருக்கலாம், ஒரு மாநிலத்துக்கு தூதர் இருக்கலாம், ஒரு நிறுவனத்துக்கு தூதர் இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு தூதர் என்று நம்ம யாரை நம்புறோம்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்புறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் நமக்கு எதையாவது சொல்வதாய் இருந்தால் அவர் வழியாத்தான் சொல்லுவான், அல்லது அவர் என்னவெல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய செய்தி என்று சொன்னாரோ அது அவருடைய செய்தி இல்லை, அங்கிருந்து வாங்கி நமக்கு தந்த செய்தி. இதான முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு அர்த்தம். முகமது அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது மந்திரம் அல்லது, அது ஒரு அர்த்தம் இருக்கு, அதுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்தை நம்ம நம்ப வேண்டி இருக்கிறது. அது என்ன கருத்து? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்விடம் இருந்து செய்தி அவங்களுக்கு வரும், இதான அடிப்படை. இதை சொல்லிக்கொண்டே இவர்கள் யாருக்கெல்லாம் வஹி வருது என்று நம்பினார்கள், யாருக்கெல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து செய்தி வருவதாக இவர்கள் சொன்னார்கள். அதனாலதான் அங்கெல்லாம் வரும்போது எனக்கே வரக்கூடாதுன்னு கேட்கறான். எதனால இந்த பொய் நபி எல்லாம் உண்டாகுறான்? நீ அதுக்கு முன்னாடியே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாசமாக்குன மாதிரி முகமது ரசூலுல்லாஹ்வை நாசமாக்கி வைத்திருக்கிற காரணத்தினால், அதனுடைய வீரியத்தோடு முழு அர்த்தத்தோடு முழு கருத்தோடு மக்களுக்கு சொல்லாத காரணத்தினால், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டே தர்காவுக்கு போன மாதிரி முகமது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே என்ன பண்றான்? அவன் வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இடத்தில் மற்றவர்களை வைக்கக்கூடியவனாக உருவாகுறான். எப்படி எல்லாம் செய்யறான்? இன்றைக்கு இந்திய உலகம் பூரா எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஒரு 10% மக்களை கழித்து பார்த்தால், இந்த ஷியாக்களை கழிச்சிட்டு 10% மக்களை கழிச்சு பார்த்தீர்களே, ஆனால் 90% பேர் என்ன பண்றான்னு கேட்டா ஷாபி ஹனபி மாலிகி ஹம்பலியில் இருக்கணுங்கிறான். இதுதான் உலகம் பூரா உள்ள மக்களுடைய நிலைமை. அவனுக்கு ஷாபி ஹனபி என்னன்னு தெரியாது, தெரியுதோ தெரியலையோ, இந்த மார்க்க அறிஞர்கள் அப்படி அவனுடைய உள்ளத்தில் விதைத்து விட்ட காரணத்தினால், நீங்க யார்? நாங்க ஷாபி அப்படின்னா என்னடா கூட அவனுக்கு தெரியாது. ஷாபிமா நீ யாரா? ஹனபி அப்படின்னா என்ன? நான் ஹனபி தான். எப்படிதான் எங்க பாப்பா சொன்னாரு, அப்படிதான் எங்க அம்மா சொன்னாங்க. தவிர ஹனபினால அவனுக்கு என்னன்னு தெரியாது, ஷாபினால என்னன்னு தெரியாது. இப்படி சொல்லிக் கொள்ளக்கூடியவனை நீங்க அதிகமா உண்டாக்கி இருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நீ தொழுவதா இருந்தால் இந்த ஹனபி எப்படி சொன்னாரோ அப்படிதான் நீ தொழு. அதுக்கு அர்த்தம். ஒரு ஆள் ஹனபி என்று தன்னை சொல்லி கொண்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஹனபின்னு ஒருத்தர் இருக்காருல்லப்பா, அபு ஹனிபா, அவர் எப்படி தொழுதா அப்படித்தான் நீ தொழுகணும். அவர் எப்படி நோன்பு வைக்க சொன்னார் அப்படிதான் நோன்பு வைக்கணும். அவர் எப்படி ஹஜ்ஜி செய்ய சொன்னார் அப்படிதான் ஹஜ்ஜி செய்யணும். அப்ப எல்லாமே அவர் சொல்லப்படிதான் நடக்கணும். உன் பேர்லயே நீ ஹனபின்னு உன்னை சொல்லிக் கொள்ளணும். நாங்க ஹனபி மதுஹபுக்காரர்கள் என்று உனக்கு என்ன செய்யணும்? பெயர் சுட்டி கொள்ளணும். ஷாபினா ஷாபி என்ன சொன்னார் அப்படிதான் நான் தொழுவேன், அப்படிதான் நோன்பு வைப்பேன், அவர் சொன்னபடி தான் ஹஜ்ஜி செய்வேன், அவர் சொன்னபடி தான் ஜக்காத்து கொடுப்பேன், அவர் சொன்னபடி தான் அதுக்கு தஸ்பீஹ் மற்ற போக்குவரத்து எல்லாமே செய்து கொள்வேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது வந்து முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தம் இல்லையா? முகமது அல்லாஹ்வுடைய தூதருங்கிறீங்க, செய்தி அவருக்கு தான் வருங்கிறீங்க. எவருக்கு செய்தி வருமோ அவருக்கு சொன்னபடி தொழ வேண்டியதானே. முகமது தானங்க அல்லாஹ்வுடைய ரசூலு, அவருக்கு தானங்க அல்லாஹ்ட்ட செய்தி வரும். அல்லாஹ்ட்ட யாருக்கு செய்தி வருகிறதோ அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதபடி தான் நான் தொழுவேன். இப்படி இந்த உலமா சொல்லி கொடுத்து இருந்தா
இந்த பொய்யன் வந்துக்கிட்டு நானும் ஒரு நபின்னு இருப்பானா? இந்த மிர்சாண்டு ஒரு கிறுக்கன் வந்து நபின்னு சொன்னாங்க. எப்படிலாம் கிறுக்கங்கிற ஆதாரம் சொல்றேன், முதல்ல அந்த அடிப்படைக்கு சொல்றேன். இது போய் ஒரு கிறுக்கு பையில பிடிச்சி நபி நம்புனாங்கல, அதுக்கு நீ பாதை அமைச்சு கொடுத்தியா இல்லையா? நீ அல்லாஹ் ரசூலை விட்டு மக்களை விலக்கி ரசூலுல்லாவுடைய இடத்துல அபு ஹனீஃபா கொண்டு வைக்கிற, ரசூலுல்லாவுடைய இடத்துல சாபி இடத்துல கூட இல்லை மேல. எந்த அளவுக்கு என்று கேட்டால், நாங்கள்லாம் அந்த உலமாக்கள் சபையில் நான்லாம் இப்போ வந்து ஒரு பொறுப்பில் இருந்தேன். உலமாக்கள் சபைன்னு வைத்திருந்தார்கள். அதில் செக்ரட்டரியாவோ துணை செக்ரட்டரியாவோ அந்த காலத்தில் எந்த பொறுப்பு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு பொறுப்பில் நான் வந்து இருந்தேன் தஞ்சை மாவட்டத்தில். அப்போ நம்ம என்ன கேட்போம், இந்த மாதிரி மதுகப்பு இந்த மாதிரிலாம் இருக்குங்க, எப்படிங்க இது எல்லாரும் அப்படிலாம் கேட்டோம்னு சொன்னால், இது இப்படி நரகத்துக்கு போயிடுவோமே, போனால் போயிட்டு போகிறோம், அபு ஹனீஃபா பின்பற்றி நரகம் தான் கிடைக்கும்னா கிடைச்சிட்டு போகுது இப்படின்னு யார் உலமா சொல்றாங்க. எங்களுக்கு பாடம் சொல்லி தந்த உஸ்தாதுமார்கள் இந்த மாதிரி எங்கள்கிட்ட பேசிய காட்சியெல்லாம் எங்களுக்கு மனசுல அப்படி பதிந்திருக்கிறது. அப்ப இவங்க உள்ளத்துல எந்த அளவில் வைத்திருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேல அபு ஹனீஃபா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேல ஷாபி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேல மாலிகி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேல ஹம்பலி. அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் எங்களுடைய வணக்கம், அதுதான் எங்களுடைய இபாதத்துன்னா, அப்ப இவங்களுக்குலாம் வஹி வருமா? எப்படி தொழுவணுங்கிற ஒரு விஷயம் அல்லாஹ்விடம் இருந்து அபு ஹனீஃபாவுக்கு வருமா? அல்லாஹ்விடம் இருந்து ஷாபிக்கு வருமா? நீ வாசல திறக்கிறியா இல்லையா? ஒரு பெரிய இந்த முல்லை பெரியார் டேம் இருக்குது, லேசா அப்படி விரிசல் விட்டவுனே உடஞ்சிரும் அரைஞ்சிடும் நடுங்கிறானே. அப்ப அப்படித்தானே ஒரு கம்மாய் இருக்குது, ஒரு ஆறு இருக்குது, ஒரு கேணி இருக்குன்னு சொன்னா அதுல லேசா ஒரு ஓட்டை விட்டு பாருங்களேன், அது போதும். லேசா ஒரு ஓட்டை விட்டு தண்ணி வர வந்துச்சுன்னா அரிச்சுக்கிட்டு மொத்தத்தையும் என்ன செய்யறேன், ஊரை அழிச்சு நாசமாக்கிறோம். அப்படித்தான் அந்த முல்லை பெரியார் சொல்லி பயங்காட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. நீ அந்த மாதிரி இந்த ஷாபின்னு ஹனபின்னு ஓட்டை போட்டு வச்சுன்னு சொன்னா அப்ப உடைஞ்சு போயிருமா இல்லையா? இல்ல அழிஞ்சு நாசமாயிருமா இல்லையா? அப்ப நீங்க இந்த இறுதி நபித்துவம் எப்படி நீ பேசுறீங்க? நபிகள் நாயக இடத்துல நீ வந்து பெருசா குழாம வைக்கலாம்னு நீ வச்சு நீ தானே இப்ப காட்டியிருக்கிற. அபு ஹனீஃபா வைக்கலாம், அதுக்கு ஒரு ஆளை வைக்க கூடாதுன்னா யாரையும் தான் வைக்க கூடாது. நம்ம என்ன செய்யறோம், ஒரு புரிஞ்சு கொள்வதற்காக சொல்றேன், ஒரு தப்பான வழியில போகக்கூடாது, ஒரு ஒரு விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு வைங்களேன். என்ன இருந்தாலும் எங்க மாமங்களோட தானே பண்ணேன் அப்படி சொல்ல முடியுமா? பண்ணக்கூடாது, யாரோடையும் தான் பண்ணக்கூடாது, சாலிகான ஆள்கிட்ட தானே போய் பண்ணேன் அப்படி சொல்ல முடியுமா? விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. நான் ஏன்டா சாராயம் குடிச்சேன், நான் என்ன அப்துல் கார் கடையில் குடிச்சேன், ராமசாமி கடையில் குடிச்சேன் அப்படி சொல்ல முடியுமா? சாராயம் குடிக்க கூடாதுன்னா நீ அப்துல் கார் கடையிலையும் குடிக்க கூடாது, ராமசாமி கடையிலையும் குடிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல வைக்க கூடாதுன்னா இந்த பொய்யனையும் தான் வைக்க கூடாது, அபு ஹனீஃபாவையும் தான் வைக்க கூடாது. யாரை வச்சாலும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல கொண்டு போய் அபு ஹனீஃபா நாங்க வைக்கணும், நீ பொய்யனை கொண்டு வைக்கலாமான்னா நீ ஏன்டா அபு ஹனீஃபா வச்ச? நீ எதுக்கு அந்த மாதிரி இந்த மக்களை உண்டாக்குன? நீ ஷாஃபி தான், நீ ஹனஃபி தான், இதுக்கு உண்டாக்குன? நீ வந்து முஸ்லீம் தான் நீ உண்டாக்குனியா? அல்லாஹ்வுடைய ரசூலை தான் பின்பற்றணும் உண்டாக்கி இருந்தியா? அது மாதிரி ஒரு சமூகம் உருவாகி இருந்தால் அந்த சமூகத்துக்குள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஒருத்தர் நபின்னா ஒத்துக்கொள்வானா? ஒருத்தன் ஒத்துக்கொள்வானா? அந்த கருத்து எடுபடுமா? யாராவது ஏற்றுக்கொள்வானா? அப்ப இவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுல வந்து எப்படி ஓட்டை விட்டார்களோ, மக்களுக்கு சரியாக சொல்லவில்லையோ, அந்த மாதிரி முகமது ரசூலுல்லாஹ்வையும் அறகுறையா சொல்லி அதுக்கு எதிராக சொல்லி இந்த சமுதாயத்தை உருவாக்குனதுனால தான் இவன் உண்டான காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இது ஒரு பக்கமாச்சா, இந்த 4 இமாம்ங்கிற ஒரு விஷயம் இமாம்களுக்கெல்லாம் இது வருதுண்டு. அதே மாதிரி இவன் யாரையெல்லாம் மகான் சொல்லிக்கிட்டானோ அந்த மகான்கள் கதைகளெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்ட்ட இருந்து அவருக்கு வந்து அப்படி ஒரு டைரக்ட் கனெக்ஷன் வரும். அப்படி காட்டுவாங்க. இந்த மகான் அவுலியா பெரியாருங்கிறாங்களே, இந்த பெரியார்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா ரகசிய ஞானம்னு ஒன்று இருக்கிறது. நம்ம படிக்கிறது சாதாரண மக்களுக்கு உள்ளதான். இந்த குர்ஆன் இந்த ஹதீஸ் புஸ்தகத்தை எல்லாம் படித்து அறிந்து கொள்றோமே, இதெல்லாம் சாதாரண உங்களுக்கு உரியது. நீங்கள் தவம் செய்தீர்களேயானால், ஷேகுமார்ட்ட முரீது வாங்கினீர்களேயானால், அப்ப என்னவாக உங்களுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து நேரடி கனெக்ஷன் அந்த பெரியார்களுக்கு வந்துவிடும். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் அப்படி நேரா ஒரு உள்ளத்துல போடுவான். அதனால அவர் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டு நடக்க வேண்டும். ஒரு ஷேகுண்டு ஒருத்தனை ஏற்றுக்கொண்டு எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்றால், ஒருவரை ஷேகாக, அதாவது ஷேகுனா குருவாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களேயானால் அவரிடத்தில் ஒரு பொணத்தை ஜனாசாவை குளிப்பாட்டுபவன் கையில் ஜனாசா எப்படி இருக்குமோ அப்படி நீங்கள் மாறிவிட வேண்டும். இப்ப ஜனாசாவை ஒருத்தர் குளிப்பாட்டுறாரு, இந்த பக்கம் அழுக்கா இருக்குன்னு ஜனாசா சொல்லுமா? இங்க கொஞ்சம் தண்ணியை கூட ஊத்துன்னு சொல்லுமா? ஜனாசா இப்படி புரட்டினாலும் இப்படி ஆடையை ஊத்தாலும் சும்மா இருக்கு, ஆடையை உடுத்தினாலும் சும்மா தான் இருக்கு, சோப்பு போட்டாலும் சும்மா தான் இருக்கு, சோப்பு போடாம கள்ளத்தனமா கழுவுனாலும் காசு வாங்கிட்டு அரைகுறையா கழுவுனாலும் சும்மா தான் இருக்கு. அதுக்கு ஏதாவது தெரியுமா? அப்ப ஜனாசா எப்படி என்ன மாதிரி செஞ்சாலும் பேசாம இருக்கிறதோ அந்த மாதிரி
ஒரு செய்கிடத்துல நீ போய் தீச்சை வாங்கிட்டேன்னு சொன்னா அப்படி இருக்கணும், போன மாதிரி இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கத்துல ஹராமானதை செய்யின்னு அவர் சொல்லுவாரு, செய்யணும். அது இந்த சாதாரண சரியத்துல தான் ஹராம். இது சாதாரண சரியத்தான். இது குர்ஆன்ல உள்ளதும் நபிகள் நாயகம் சொன்னது அது சாதாரண சரியத்தான். அது சாதாரண சரியத்துல உள்ள ஒரு விஷயம். போய் விபச்சாரம் பண்ண போன்னு சொன்னா கூட நீ செய்யணும், செய்க சொன்னா செய்யணும். ஏன்? அவர் சொல்லவில்லை, அவர் அங்கிருந்து வாங்கி சொல்கிறாராம். எப்படி கதை? நமக்கு வாங்கி சொல்ல ஒருத்தர் ரசூலுல்லாஹ் நம்ம நம்புறோம். இந்த செய்கு முரீதுன்னு ஏமாத்துற எல்லா அயோக்கியனும் தரிக்கான்னு சொல்லக்கூடிய அவ்வளவு அயோக்கியர்களும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த தரிக்காவுடைய செய்குமார்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து செய்திகளை பெற்று அதை மக்களுக்கு சொல்கிறார்கள் என்று நம்புகிறார்கள். அதனால எந்த அளவுக்கு கேட்டா இப்படியே எழுதி வச்சுக்கிறாங்க. ஷேக் முரீது புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முரீதுக்கு ஆர்வம் மூட்டி எழுதப்பட்ட புத்தகங்களில் உள்ள ஒரு கதை இது. என்ன கதை? அந்த கதையின் மூலமாக மூளை செலவு செய்யறான். எப்படி? ஒரு ஷேக் என்ன செய்யறான், முரீதை கூப்பிட்டு, நீ போய் இந்த வீட்டில் ஒரு விபச்சாரி இருக்கிறான், அங்க போய் விபச்சாரம் பண்ணிட்டு வாண்டாரான். இவன் என்ன பண்ணானா, என்னடா இது விபச்சாரம் பண்றது மார்க்கத்தில் கூடாது, ஷேக் சொல்றாரு அப்படின்னு என்ன செஞ்சானா, சரி ஷேக் சொல்ல மீறக்கூடாது, ஷேக் அவரா சொல்றாரு, அல்லிருந்து வாங்கி தானே சொல்றாரு, அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்க போனானா. எங்க போனானா? எந்த வீட்டுக்கு போய் விபச்சாரம் பண்ண சொன்னாரோ அந்த வீட்டுக்கு போனானா. போனா 10 வருஷத்துக்கு முந்தைய இவனை விட்டு ஓடி போன இவன் பொண்டாட்டி தாங்க இருக்கிறான். உடனே சந்தோஷப்பட்டு, ஆஹா நம்ம மனைவியோட சேர்ந்துட்டோமேண்டு இதுக்குள்ள செய்க சொல்லி இருக்கிறாங்க அப்படி இப்படி எழுதிக்கிறாங்க. பார்த்தீர்களா? ஷேகுமார்கள் சொல்வது பார்க்கும் பொழுது ஒரு தப்பு மாதிரி தெரியும், ஆனால் உள்ள விஷயங்கள் வேற இருக்கும், உங்களுக்கு விளங்காது, அது கடைசியில தான் தெரிய வரும். இப்படி எழுதி அதனால ஷேகிட்ட முரீது வாங்கன்னு சொல்றான். எவ்வளவு கேனப்பையில இருக்கான்னு பாத்தீங்களா? 10 வருஷத்துக்கு உழைப்பு விபச்சார தொழில் பண்றா, அவ இவனுக்கு கிடைச்சது நல்லதா? அது கற்பனை தான் பண்றாங்க, ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா? 10 வருஷம் இவனை விட்டு ஓடி போன ஒருத்திய, 10 வருஷமா பல பேர்கிட்ட விபச்சார தொழில் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்திய கண்டுபிடிச்சு செய்து கொடுத்தாருன்னா இவனோட ஒரு மானம் கட்ட இருப்பானா? இந்த மாதிரி இருன்றாங்க நம்மள. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இது வந்து ஏன் இப்படி, இதுக்கு என்ன பில்டப் எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டா, இது ஏன் தெரியுமா? ஷேகு ஒன்று சொன்னார்னா நீங்க குர்ஆனை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். ஹதீஸை படிச்சுட்டு என்னமோ சொல்லுவீங்க, அதான் உங்களுக்கு தெரியும். ஷேகு அங்கே இருந்து வரும், வந்துகிட்டே இருக்கு செய்தி, கொள்ள வேண்டியதுதான், அடினா அடிக்க வேண்டியதுதான், சாராயம் குடினா குடிக்க வேண்டியதுதான். அது என்னது? அது அல்லாஹ்வுடைய கட்டளை. அட கூறு கட்டவன இந்த மிர்சா குலாம் காதியானிக்கு இதுக்கு என்னடா வித்தியாசம்? அந்த அப்படிதான் நீ சொல்ற, அல்லாஹ்விட்ட செய்தி அவனாத்தானே சொன்னா, அவன் சொன்னா உனக்கு கோபம் வருது. இறுதி நபி தூத்த காப்பாத்த கிளம்பிட்டாங்களாம். ஏண்டா வாசல வகுத்து கொடுத்தது நீ, இந்த மாதிரி சிந்தனை விதைச்சது நீ, இதையெல்லாம் பார்த்து ஐடியா பண்ணி தானே அவன் செஞ்சான். இந்த கூட்டத்தினால கூறுகட்ட கூட்டம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க, இவங்க நல்லா ஏமாத்தலாம், கண்ட கிறுக்கு பயல்களுக்கெல்லாம் அல்லாஹ் பேசி இருக்கிறாங்க போது நம்மளும் விட்டு அடிச்சு பார்ப்போமே, ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சானா இல்லையா? இந்த நினைப்பு வந்தது காரணம் நீனா அவனா? இந்த மாதிரியான ஒரு சிந்தனை இதை பார்த்தா வருமா வராதா? ஓ ஷேகு சாதாரண ஷேகிட்டே பேசினா அப்ப அல்லாட்ட இருந்து வகி வரும்னா அப்ப ரசூல்லா கூட வகி முடியலன்னு தானே அர்த்தம். அல்லாட்ட இருந்து ஷேகுமார்களுக்கு செய்தி வரும் என்றால் வகி உண்ண முடியல, வந்துகிட்டே இருக்கும். இவங்களோட அல்லாஹ் நேரடியா, இவங்களும் அல்லாஹ்வுடைய ரசூலு, வார்த்தையை சொன்னா தான் ரசூலா, நான் இறைவனின் தூதர்னு சொன்னா தான் ரசூலா? ஒருத்தன் அந்த வார்த்தையை சொல்லாம நான் இப்போது இறைவனிடமிருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன்றான், அவனு ரசூல் தான் சொல்றான். நானா என்ன செய்யணும் உங்கள்ட்ட சொல்றேன், நான் இப்போது இறைவனிடமிருந்து ஒரு செய்தியை பெற்று உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை நான் சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? என்னை ரசூல்னு சொன்னேன்னு அர்த்தம். ரசூலுங்கிற வார்த்தையை தான் நான் யூஸ் பண்ணலையே தவிர அது அல்லாஹ்வுடைய தூதர் செய்யற வேலையை தான் நான் செய்யறேன். அப்ப நீங்க வந்து இதை எப்படி ஏத்துக்கிறீங்க? இது எப்படி நீங்க சகிச்சு கொள்ள முடியும்? சகித்து கொண்டீர்கள், சகித்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களை உருவாக்கினார்கள். அப்ப இந்த மதுஹப் என்கிற வாசலை நீ அடைச்சு போட்டு இருந்தா இந்த உண்டாகி இருக்க மாட்டான். வந்த தரிக்காங்கிற வாசல் நீ அடைச்சு வச்சிருந்தேன்னு சொன்னா நபி வருவான்னு எப்படி சொல்லுவான்? அட்டை சும்மா அல்லாட்டு இருந்து இந்த மாதிரி ஞானமே வராதுங்கிறாங்க, இங்க போய்கிட்டு நபின்னா பின்னி எடுத்துருவாங்க என்கிற ஒரு பயமாவது இருக்குமா இல்லையா? அந்த பயம் இல்லாம தைரியமா நானும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று ஒருத்தன் சொல்கிறான் என்று சொன்னால் நீங்கள் அந்த வாசலை திறந்து வைத்தீர்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஷேகுமார்கள், இன்னும் சொல்ல போனால் இந்த வாசலை திறந்து வைத்த கிறுக்கன்களை எல்லாம் நீங்கள் மகான்கள் ஞானிகள் என்று சொன்னீர்கள். இந்த மாதிரி சொன்னவன்லாம் யாரு?
இந்த யாரெல்லாம் வந்து அல்லாட்டிருந்து ஷேகுமார்கள் வருகிறார்கள், பேசுவார்கள், அல்லாட்டிருந்து செய்தி வரும், மெஞ்ஞானம்னு ஒன்று இருக்கிறது, நீ சாதாரண ஞானம், ஷரியத்து, தரிக்கத்து, ஹக்கீகத்து, மாரிஃபத்துன்னு 4 இருக்கிறது, நீங்கள்லாம் ஷரியத்தில் உள்ளவர்கள், ஒரு படி மேலே போனால் ஹக்கீகத்துக்கு போகலாம், அதுக்கு போனால் மாரிஃபத்துக்கு போகலாம், இப்படி எல்லாம் என்ன செய்யறான், பலவிதமான படித்தரங்கள் இருக்குன்னு சொன்னானுல, அவங்களுக்கெல்லாம் என்ன பேரு, ஞானிகள், மகான்கள். அப்ப இது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இவங்க வந்து இந்த ஹஸ்பி ரப்பின்னு படிப்பார், நாவூர் அனிப்பா. ஹஸ்பி ரபி ஜல்லல்லான்னு என்ன செய்வார், ஒரு பாட்டு ஒன்று படிப்பாரா, அதுல ஒரு பாட்டு கடைசியா வரும். எப்படி வரும், அறிவு கடலாம் கஸாலி. அந்த பாட்டை முடிக்கும் போது எப்படி படிப்பாரு, அறிவு கடலாம் கஸாலி அடையும் நெஞ்சின் விரிவை போல். கஸாலி இருக்கிறாரு அறிவு கடல், அவருடைய நெஞ்சி விரிஞ்ச மாதிரி எங்களுக்கு விரி வைப்பாயன்னு இப்படி முடியும் அந்த பாட்டு. அப்ப இவங்க என்ன விளங்கி வச்சுக்கிறாங்க, இந்த உலகத்திலே கல்வி கடல் கஸாலி அப்படிலாம் பயானம் பண்றாங்க. இந்த உலமாக்கெல்லாம் இருக்கு. மதரசாக்கள் நாங்கள் படிப்போம். மதரசாவில் ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடிச்ச பிறகு, சங்கத்தை முடிச்ச பிறகு, நவ்வீர் இலாகசமா கல்பல் கரீபிகமா நவ்வர்த்த கல்ப இமாமின் நாசி கஸாலி மதரசாவில் சொல்லித்தர பாடம். எப்படி, நவ்வீர் இலாகசமா, இந்த பூமிக்கு இறைவனே நீ ஒளியாக பிரகாசமாக்கி வைப்பாயாக, கல்பல் கரீபி இந்த சாமானியனுடைய உள்ளத்தை வந்து பிரகாசமாக்கு. எந்த மாதிரி பிரகாசமாக்கணும், கமா நவ்வர்த்த கல்ப இமாமின் நாசி. இமாமுன் நாஸ்ன்னு அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபிக்கு சொல்றான், அந்த பட்டத்தை கொடுக்குறான் இவன். இமாமுன் நாஸ், மனித குலத்தின் இமாம் இருக்கிறாரே கஸாலி, அவர் உள்ளத்தை எப்படி விரிவாக ஆக்கினாயோ அந்த மாதிரி எங்க உள்ளத்தை விரிவாக்கின்னு கேளுன்னு கற்றுக் கொடுக்குறாங்க ஆலிம் சாக்களுக்கெல்லாம். இதை உட்கார்ந்து மதரசாவில் வந்து ஒவ்வொரு நாளும் 10 தடவை குறையாம அவ்வளவு பேரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாள் சோறு திங்கும் போதும், சோறு தின்னு முடிச்ச உடனே, சபையை கூடும் போதும், சபையை கலைக்கும் போது இந்த பாட்டை படிச்சுட்டு தான் கலைக்குவோம். நாங்கள்லாம் ஓதுற இப்போ இருக்கா இல்லைன்னு தெரியல. நாங்கள்லாம் ஓதக்கூடிய காலத்தில் இந்த நவ்வீர் இலாகசமாங்கிறது அவ்வளோ ரொம்ப சூப்பராக ஃபேமஸான ஒரு பாட்டு அது. அப்போ இந்த மாதிரி நீ சொல்லி கொடுக்குறிய, அவர் தானப்பா இதெல்லாம் வித்த ஊண்டுனாரு. அதான் கல்புக்குள்ள அல்லாஹ் வந்து இறங்குவான், பேசுவான், அல்லாஹ்ட்ட இருந்து நேரடி ஞானம் வரும். இது சாதாரண இல்மு, அது பெரிய இல்மு, அது ரகசிய ஞானம், இது மெஞ்ஞானம். இந்த கிறுக்குத்தனத்தை எல்லாம் அரங்கேற்றின ஒரே ஆள் யாரு, கஸாலி. அவர் யார் இவங்க பார்வையில், இந்த உலமாக்கள் பார்வையில் பெரிய மகான். அப்ப அவர் மகான்டா இவனையே மகாங்க மாட்டேங்கிறீங்க. நீ தரப்ப சொல்லியிருக்க, அவர் தான் சொன்னார், கஸாலி தான் சொன்னாரு. நீ வந்து எப்படி எந்த அளவுக்கு சொல்றாரு, இதெல்லாம் வந்து உடம்புக்குரிய கல்வியாம். எது, இந்த குர்ஆன் ஹதீஸ்லாம் இருக்குது, அது இல்முல் அபுதான், பதனுக்குரிய உடம்புக்குரிய கல்வி. இன்னொன்னு இல்முல் அருவாகுன்னு ஒன்று இருக்குது, ரூஹுக்குரிய கல்வி. அது எப்படி வரும், ஒரு ஞானிட்ட போய் நம்ம வந்து பையத்தை எடுத்தால் அது கிடைக்கும். அப்படியே நீ அல்லாஹ்வுக்காக உன்னை அர்ப்பணித்து கொண்டு வரும் பொழுது கல்பு வந்து அப்படி கண்ணாடி மாதிரி ஆயிரும். கண்ணாடி மாதிரி ஆனால், கண்ணாடினா முகம் பார்க்குற கண்ணாடி, இந்த கண்ணாடி இல்லை, முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி என்ன செஞ்சு ஆகிவிடும். அப்படி ஆனால் அங்க அல்லாஹ்ட்ட இருக்கிற எல்லாம் இங்க தெரியும். அங்க அல்லாஹ்விடத்துல என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது எல்லாம் கண்ணாடியில் தெரியும். ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி இப்படி வச்சு பார்த்தா நீங்க தெரிவிங்கல்ல, அந்த மாதிரி உள்ள ஆகிவிடும். அப்ப அல்லாஹ்ட்ட இருந்து மெசேஜ் அப்படி வரும். இப்படி பார்த்து நம்மளே பார்த்து சொல்லிக்கிற வேண்டியதான். நம்மளை குனிஞ்சி பார்த்துட்டு அந்த அல்லாஹ் அங்க வர்றான், இந்த ஜிப்ரீல் அங்க நிக்கிறாருன்னு சொல்ல வேண்டியதான். இந்த மாதிரி நியூஸ் கிடைக்கும்னு எழுதி வச்சுக்கிறாரு, இஹ்யா உலுமுதீன்கிற கிதாப்ல எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப இதுக்கு இந்த மிர்சா குலாம் நான் நபி நான் என்ன வேறுபாடு? அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வரும்னு சொந்தம் கொண்டாடினானே, இவன் சொன்ன மாதிரி தானே இந்த கஸாலிங்கிற ஆளும் சொல்லியிருக்காரு. அவரை நீங்க என்ன பண்றீங்க, அவரை இமாமுன் நாஸ்ங்கிறீங்க, பெரிய மாமேதைங்கிறீங்க. உலகத்திலேயே அவருக்கு இதயத்தை விரிவாக்கின மாதிரி யாருக்கு அல்லாஹ் விரிவாக்கலங்கிறீங்க, தான் விரிவாக்குறதா? இது வந்து இது மடமையா இல்மா அறிவா? அப்ப இவங்களை வந்து நீங்கள் பாராட்டி கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன காட்டுறான், இந்த கஸாலி புஸ்தகத்தெல்லாம் எடுத்துக்கொண்டாந்து காட்டுறான். பார்த்தீர்களா கஸாலி என்ன சொல்லி இருக்கிறார், இவர்கள் மதிக்கக்கூடிய உங்க, அதாவது நம்ம கையை கொண்டு நம்ம கண்ணை குத்துறன்னு சொல்லுவோம்ல, கண்ணை குத்துறான் அவங்க கையை கொண்டு குத்துற, அது ஒரு வகை. நம்ம கையை கொண்டு நம்ம கண்ணை குத்துனா அவன் அந்த மாதிரி என்ன செய்யறான், உங்க கையை வச்சுக்கிட்டு உங்க கண்ணை குத்துறான், எங்க கையை வச்சுக்கிட்டு எங்க கண்ணை குத்த இயலாது. தௌஹீத் ஜமாத்துக்கார கையை பிடிங்கல செய்ய முடியாது, கண்ணை குத்த இயலாது. இங்க பாயிண்ட்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். இங்க நீ வச்சுக்கிற குப்பையை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறான், அவன் உன்கிட்ட கேட்கறான் கேள்வி. நீ தானே கஸாலி, நீ தானே பெரிய ஞானி என்று சொன்ன, நீ தானே அவருக்கு மாதிரி உள்ளத்தை விரிக்க சொல்லி கேட்ட, அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு போட்டா நீ திருதுன்னு முழிக்க தானே செய்வ. நீ திருதுன்னு முழிக்க போய் தான் நாங்கள் போய் 4 பேர் சேர்ந்தா உனக்கு ரிப்ளை சொல்ல முடியாத. இந்த மாதிரி கேள்வி கேட்டானா உனக்கு எப்படி ரிப்ளை சொல்லுவ? அப்ப ரிப்ளை சொல்ல முடியாம போகும் பொழுது இதனாலதான் நாங்கள் எல்லாம் சேர்ந்ததை நடத்தல.
இறுதி நபித்துவம்னா நீ தானே இப்போ காரண கர்த்தாவா இருந்துக்கிட்டு அம்புட்டுக்கு நீ வந்து கண்டிச்சு வந்தா எப்படி உன்னோட சேர்ந்துக்கிட்டு உனக்கு அந்த நற்பெயரை நாங்கள் தருவோம்? சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அந்த கசாலி அதே மாதிரி இப்னு அரபின்னு ஒரு இருக்கேன். இப்னு அரபின்னு சொல்லி உலகத்திலேயே மகா இந்த உம்மத்தே முகமதியாவில் தோன்றிய கெட்டவர்களில் மகா பெரிய சைத்தான் யாரு? இப்னு அரபிங்கிற சைத்தான். இவனை மதரசாக்கல்ல இப்னு அரபி ரஹமத்துல்லாஹி அலைஹிம்பாங்க, இப்னு அரபி கத்தசல்லாஹு சிறுல் அசீஸும்பாங்க. இவன் எழுதி வச்சிருக்கிறான் புஸ்தகத்துல, நுபுவத்து முடியல, நபித்துவம் முடியல, அது இருந்து கொண்டே இருக்கிறது, அது கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும், நபி வந்துகிட்டே இருப்பாங்க. இப்படி யார் எழுதுனா? இந்த இப்னு அரபிங்கிற கிறுக்கன் தான் புத்துஹாத்துங்கிற நூல்ல இன்னும் பல நூல்கள்ல எழுதுனா. ஏண்டா இப்போ வந்துகிட்டு இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி இப்னு அரபியை கொண்டாடுறான். இந்த சொன்னால சில பேர்களை சொல்லி, நீ உள்ளூர் ஆளுக்கு எனக்கு தெரியாது, அந்த உலமாக்களை போய் கேளுங்க. இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கத்தஸல்லாஹு சிறுல் அஸீஸுமாங்க. அப்ப நீ இப்னு அரபிங்கிற ஷைத்தான் வந்து நுபுவத்து முடியலன்றானே, அவனை ஏன்டா காபிருங்க மாட்டேங்கிறீங்க? நுபுவத்து இன்னும் இருக்குங்கிறானே, நபி வரலான்னு சொன்னானே, அதைத்தானே இப்ப நோட்டீஸ் அடிச்சு போட்டிருக்கிறான். இவர்களை ஏற்றுக்கொண்ட புத்தகத்திலிருந்து காட்டியிருக்கிறோங்கிறானே, அதான் உன் கையை பிடிச்சி உன் கண்ணை குத்துறது, உன் விரல கொண்டு உன் கண்ணை குத்துறது. எல்லாம் குப்பை. நீ குப்பையெல்லாம் தப்சீர் என்று வைத்துக் கொண்டிருக்கிறாய், குப்பையெல்லாம் மார்க்க நூலாக வைத்துக் கொண்டிருக்கிறாய். குப்பையான விஷயங்களை சொன்னவனை எல்லாம் மேதாவிகள் என்று நீ வந்து மக்கள் மத்தியில் சித்தரித்துக் கொண்டிருக்கிறாய், நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். அப்ப வந்து இந்த மாதிரி சிந்தான வருமா வராதா? நீ முகமது ரசூலுல்லாஹ் ஒழுங்கா சொல்லன்னு அர்த்தம். அப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரி இப்னு அரபி மாதிரியா ஆளுக்கு இந்த தப்சீர் சாவி மாதிரி குப்பைகள் எல்லாம் இவர்களுக்கு மார்க்க நூல்களாக ஆக்கப்பட்டு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதுல எல்லாம் இப்படி எழுதி வச்சிருக்கிறான், இந்த மாதிரி நச்சு கருத்தை எழுதி வச்சிருக்கிறான், வாயில வந்ததெல்லாம் மார்க்கம்னு உளறி வைத்திருக்கிறான். அப்ப இந்த மாதிரி சொன்னவன் இன்னும் நானே அல்லான்னு சொன்னவனையெல்லாம் மகான்கிறாங்க. நானே நபின்னு சொன்னவனுக்கு இவ்வளவு கோபம் வருதுல்ல. நானே நபின்னு ஒருத்தன் சொன்னா உனக்கு கோபம் வருது, எங்களுக்கும் கோபம் வருது, எங்களுக்கும் கோபம் வருது. கோபம் வர வேண்டிய நியாயமான விஷயம்தான். ஆனா இதுக்கு முன்னாடி பல பேர் நானே இறைவன் சொன்னானே, அப்ப அதுக்கு என்னடா சொல்றீங்க? அனல் ஹக்குன்னு சொன்னானா இல்ல? ஒருத்தன் மன்சூர் ஹல்லாஜின்னு ஒருத்தன் அனல் ஹக் நான் தான் அல்லான்னா, நான் தான் அல்லா, நான் தான் அல்லான்னு சொன்னான். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அதுக்காக அவனை கொலை பண்ணாங்க, மரண தண்டனை கொடுத்தார்கள். கொடுத்து உலகமே தெளிவான தீர்ப்பு அன்னைக்கு அறிஞர்கள் கொடுத்திருக்கும் பொழுது இவன் என்ன பண்றான்? அவர் மகான் மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேரை வைக்கிறான் மன்சூர் ஹல்லாஜ்னு. சில ஆட்களுடைய பேர் என்னப்பான்னு கேட்டா மன்சூர் ஹல்லாஜுங்கிறாங்க. என்னப்பா மன்சூர் ஹல்லாஜ்னு வரலாற்றுல யாருக்கு அந்த ஊருக்கு இருக்குன்னு இருந்திருக்கிறான். மன்சூர் ஹல்லாஜ்னா யாரு? நான் தான் அல்லான்னு ஒரு கிறுக்கன்னு சொல்லியிருக்கான். அவன் பேரை இவன் சூட்டுறான்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை வச்சிருக்கிறான். இப்போவாவது பேரை நாமளா சூட்டி கொள்ளுகிறோம். அப்போ அந்த அசர்த்து தான் வந்து பேரை சூட்டுவாரு. எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பாருங்க. அசரத்தை தேர்ந்தெடுத்து மன்சூர் ஹல்லாஜ்னு உனக்கு பேர் வைக்க சொல்றானே, இந்த மன்சூர் ஹல்லாஜுங்கிறவன் யாரு? அவன் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தன், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன், ஃபிரௌன். இந்த சமுதாயத்து ஃபிரௌன் யாரு? மன்சூர் ஹல்லாஜ் என்பவன். நான் தான் அல்லாட்டா தானே, ஃபிரௌன் தான் சொன்னா ஆனா ரப்புக்கும் அல்லான்னு சொன்னான், நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள்னு சொன்னான். அதையே தான் மன்சூர் ஹல்லாஜ் சொன்னான். இவங்க என்ன பண்றாங்க? அது வந்து நீங்க வந்து ஷரியத்துல பார்த்தா அது வந்து குஃப்ரு தான். எப்படி அது பிரிக்கிறாங்க? ஷரியத்துல அது வந்து தப்பு தான். ஆனா மெஞ்ஞான் அப்படி ஊறி போய் அப்படியே தவத்துல இறங்கின உடனே அப்படியே ஒரு ஜதுப்பு நிலைக்கு வந்துருவாரு. ஜதுப்பு, அதுக்கு பேர் என்னமா ஜதுப்புன்னு சொல்றாங்க. அது ஜதுப்புனா பைத்தியம் அர்த்தம். அப்ப ஜதுப்பு நிலைக்கு வந்து அவர்கள் அது மாதிரி சொல்லுவார்கள், அவர்களை அல்லாவாக மாறி விடுவார்கள். அது மாதிரி மாறுவது வந்து உங்களுக்கு ஷரியத்துல நீங்க செஞ்சது சரிதான், ஆனா அவங்க மகான்கள் தான், அவங்க பெரியார்கள் தான், அவங்கள்ட்ட அல்லாஹ் தான் வந்து அதை சொன்னான் என்று இன்னைக்கும் பேசக்கூடிய, மதரசாவில் பாடம் நடத்தக்கூடிய, பயான்களில சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடிய கூறுகட்டவர்கள் இருக்கிறார்கள். ஏண்டா நான் தான் நபிங்கிறவன் மேல இவ்வளவு கோபம் வருது உனக்கு? நான் தான் அல்லான்னு இருக்கிறான், அவன் மேல உனக்கு என்ன கோபம் வந்துச்சு? பாயசீதுல் புஸ்தாமி, அபு யசீதுல் புஸ்தாமின்னு ஒருத்தன் தான். அவனையும் இதே மாதிரி நினைஞ்சிருக்கிறாங்க. மூலது கிதாபெல்லாம் வரும், பல பட்டியல் வாசிக்கும் பொழுது பாயசீதுல் புஸ்தாமின்னு சேர்த்துக்கிறாங்க. இவன் என்ன செஞ்சான்? அப்ப இவன் மாவில் ஜிப்பத்தி ஜுப்பாவில் அல்லா தான் இருக்கான்னு சொன்னான். இல்ல இல்லன்னா ஜுப்பாவில் இருக்கிறேன், ஜுப்பாவில் தான் அல்லா இருக்கான்னா. இவன் எப்படி இருக்கான்னு பாருங்க. என் ஜுப்பாவில் அல்லா தான் இருக்கிறான், அல்லாண்டு வேற எங்கேயும் கிடையாது, பாக்கெட்ல இருக்காங்கிறான். நம்ம சொல்லுவோம்ல தலைவர் நம்ம பாக்கெட்ல தான். அந்த மாதிரி என்னடா பெரிய அல்லா, அல்லா நம்ம பாக்கெட்ல, நான் சொல்றதை கேட்பானா? அல்ல அல்ல சொல்ல நான் கேட்பானான்ட்டான். யாரு? இந்த பாயசீதுல், அவனை ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறான். அப்ப அல்லாஹ் பாக்கெட்ல வச்சிருக்கான். இவ்வளவு கேவலமா சீப்பா பேசியிருக்கிறானே, அவன் வந்து இவனுக்கு நிகராக கண்டிக்கப்பட வேண்டியவனா இல்லையா?
இந்த மிர்சா குலாம் என்ற அயோக்கியனுக்கு சமமாக அதுக்கு மேலாக கண்டிக்கப்பட வேண்டியவனா இல்லையா? கண்டிச்சீங்களா? நீங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிண்டீங்களா? மூடுதல வச்சு அவனுக்கு புகழ் மாலை சூட்டினீங்களா? அப்ப இந்த மாயதில் புஸ்தாமி எப்படி சொல்றீங்க? அதே மாதிரி இந்த தல்மசானின்னு ஒருத்தன் இருந்தான். அது மாதிரி இந்த இப்னு அரபி என்ன செய்யறான்னு கேட்டா அப்படி படிக்கிறான் பாட்டு. யஅபுதுனி வஅபுதுஹு, இந்த நாய் படிக்கிறான். அவனை நான் வணங்குறேன், அவன் என்னை வணங்குறான். யாரு? இந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கறான் அந்த இப்னு அரபிக்கு இருக்கேன். இவன் சொல்றான் யஅபுதுனி வஅபுதுஹு, அவன் என்னைய வணங்குறான், நான் அவனை வணங்குறேன். நான் தான் அல்லாஹ், அல்லாஹ் தான் நாங்கறான். ஓ யஸ்ஜுதுனி வஅஸ்ஜுதுஹு, நான் அவனுக்கு செய்தா செய்யறான், அவன் எனக்கு செய்தா செய்யறான். அல்லாஹ் எனக்கு செய்தா செய்யறான், நான் அல்லாஹ்வுக்கு செய்தா செய்யறான். நாங்க ரெண்டு ஒன்று தான். எல்லாம் எங்களுக்குள்ள ஒன்று வேற கிடையாது. நான் தான் அல்லாஹ், அல்லாஹ் தான் நாங்கறான். இவன் நடர பண்ணினீங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய மதரசாக்கள் அவனுக்கு வைத்திருக்கிற இடம் என்ன? இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு மதரசாவில் அவனுக்கு சொல்லக்கூடிய புகழ் மாலை என்ன? இதையெல்லாம் செஞ்சு வாசலை திறந்து விட்டீங்கன்னு சொன்னா இன்னும் வரத்தான் செய்வான். இது அட்டணி முதல்ல ஓட்டை அடைச்சி பாரு, ஒரு பையன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ஓட்டையை வைத்துக் கொண்டிருந்தால் இன்னும் எத்தனை கிளம்ப போறான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நீ ஓட்டை விட்டு வைத்திருக்கிறாய். அப்ப இந்த மாதிரி எல்லாம் சொன்னவர்களை எல்லாம் நீங்க தான் உண்டாக்கி வைத்திருக்க. உங்களுடைய மதுஹபும் உங்களுடைய தரீக்காவும் உங்களுடைய பெரியார்கள் மகான்கள் என்று நீங்கள் மதிக்கக்கூடியவர்களும் இந்த மாதிரி கூறுகட்டவர்களாக மார்க்கத்தை விளங்காதவர்களாக இருந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு முஸ்லிம்கள்ட்ட போய் இறுதி நபித்துவம் பேச வேண்டி இருக்கிறது. உனக்கும் பேச வேண்டி இருக்கிறது. இறுதி நபித்துவத்தை பேசுவதற்கு தௌஹீத் ஜமாஅத் கொள்கையில உள்ளவனுக்குத்தான் அருகதை இருக்கிறது. இந்த கொள்கையை குர்ஆன் ஹதீஸ் மட்டும் என்று எவன் சொல்கிறானோ, குர்ஆன் ஹதீஸை தவிர யாரு நாங்க எப்படி வச்சிருக்கிறோம்? நீ இந்த நாயை எல்லாம் நீ நபின்னு சொல்ற, சஹாபாக்கள் சொன்னா கூட ஏத்துக்க கூடாதுங்கிறோம். இந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள் சஹாபாக்கள். அவர்களுடைய தியாகம் உழைப்பு நம்முடைய நாமெல்லாம் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வெற்றிக்கு அல்லாஹ் அவர்களை காரணமாக ஆக்கினான். கஷ்டமான நேரத்தில், சிரமமான நேரத்தில் உயிரை தியாகம் செய்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகத்தோடு இணைந்து நின்று மரணம் தான் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடிய போர்க்களங்களில் எல்லாம் வீரதீரமாக போராடி இந்த மார்க்கத்தை நிலைநாட்டினார்கள். அப்படி பொருளை, சொத்து, சுகம், வீடு வாசல்லாம் விட்டு விரட்டப்பட்டும் கூட இந்த கொள்கைக்காக எனக்கு இந்த சொத்து, சுகம், வீடு, வாசல் வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால புறப்பட்டார்கள். புறப்பட்டு வந்தவர்களை அகதிகளாக இருந்த மதீனாவில் இருந்த சகாபாக்கள் வீட்டில் பாதி, சொத்துல பாதி, சுகத்துல பாதி, ஆடையில பாதி, பண்ட பாத்திரத்துல பாதி, இந்த அனைத்திலையும் பிரித்து கொடுத்தார்கள். இப்படி தியாகம் செய்த அந்த சகாபாக்களை இந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள் என்று நாங்கள் மதிக்கிறோம். இந்த உம்மத்திலேயே சகாபாக்களுடைய இடத்தை எவனும் அடைய முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை சஹாபாக்கள் அடைய முடியாது. நாங்க எப்படி அழகா வச்சிருக்கிறோம்? இந்த உம்மத்திலேயே உன்னுடைய அபு ஹனீஃபா, உன்னுடைய ஷாஃபி எல்லாம் அபூபக்கருடைய கால் தூசிக்கு சமமாக மாட்டார் என்று நாங்கள் மதிக்கிறோம். நீ சொல்லக்கூடிய கஸ்ஸாலி, இப்னு அரபி, இந்த கிர்கன் எல்லாம் அவர்களுடைய மலைஜலத்துக்கு கூட சமமாக மாட்டார்கள் என்று நாங்கள் மதிக்கிறோம். அந்த அவ்வளவு உயர்ந்த இடத்தில் வைத்தாலும் ஒரு சஹாபி ஒரு சட்டத்தை சொன்னால் அது வேற, உங்களை மதிக்கிற விஷயம் வேற. ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல உங்களை எப்படி வைப்போம்? உங்களுக்கு வஹியா வருது, சஹாபாக்களுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து செய்தியா வருது. உங்களுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வர்ற மாதிரி வந்துருமே. பின்பற்றுவது ரசூலை மட்டும்தான், மதிப்பது சஹாபாக்களை மதிப்போமே தவிர மதிக்கிறதுக்கும் பின்பற்றுறதுக்கும் உள்ள வேறுபாட்டை, நுணுக்கமான வேறுபாட்டை துல்லியமாக விளக்கி கொண்டிருக்கிறோம் மக்கள் மத்தியில. அப்ப நம்ம இன்னைக்கு சஹாபாக்களை பின்பற்றும் ஒரு கூட்டம் கிளம்பிட்டு இருக்கோம். அவனும் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யறான்? நாங்க இறுதி நபித்துவத்தை பேச, நீ தானே வாசலை திறந்து விட்டவனே. சஹாபாக்களை மதிக்க வேண்டியதுக்கும் அவங்க கருத்தை எல்லாம் மார்க்கமாக ஏற்றுக்கொள்வதற்கு வித்தியாசத்தை ஒழுங்கா நீ சொல்லி தௌஹீது போர்வையில் தௌஹீது போர்வையில் நபித்துவ வாசலை திறந்து விட்டவர்கள், நபித்துவ வாசலை இறுக்கி அல்ல அடைத்து வைத்திருக்க திறந்து விட்டவர்கள் யாரு? ஆரம்பம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. சஹாபாக்களை பின்பற்றலாம், சஹாபி சிறந்தவர்கள், அதெல்லாம் யாரு இல்லைன்னு சொன்னா? சஹாபி சிறந்தவர்கள் தான், பின்பற்றலாமா? அவங்க சொல்வது மார்க்கமாகுமா? அல்லாஹ்வுடைய ரசூலை அப்படி ரெண்டா பிரித்து நம்ம மக்கள் மத்தியில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற முறையில் என்ன சொன்னார்கள் அதைத்தான் பின்பற்றணும். மனிதர் என்ற முறையில் சிலதை செய்திருப்பார்கள், அதை பின்பற்ற அவசியம் இல்லை. நம்ம எப்படி எவ்வளவு நுணுக்கமா மார்க்கம் அப்படி சொல்லி தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நமக்கு சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? மதீனாவுக்கு போகிறார்கள், அங்க உள்ள மக்கள் பேரிச்ச மரங்களை வைத்து என்ன செய்யறாங்க? அந்த செயற்கை முறையில் விவசாயம் பண்ணுகிறார்கள். ஏன் இப்படி பண்ணுகிறீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள்.
இப்படி பண்ணினா தான் எங்களுக்கு விவசாயத்தில் நல்ல மகசூல் கிடைக்கும் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க பார்க்குறாங்க இது அவங்களுக்கு அறிவுக்கு பிடிக்கல, என்ன போட்டு மரத்தை உன்னோட ஒன்று சாயிட்டு பண்றது என்ன இதுன்னு அவங்க லாஜிக் என்ன, அவங்க மக்காவில் இந்த மாதிரி பார்க்கல, அவங்க பார்க்காத ஒரு டிஃபரெண்டான வித்தியாசமான முறையில் இந்த விவசாயம் இருந்ததுனால லவ்லம் தஃபோல் இதை செய்யாமல் விட்டுறலாமா நீங்க, இதே அப்படி செய்கிறீங்கன்ற உடனே அந்த மதீனாவில் உள்ள விவசாயிகள் அதை விட்டுட்டாங்க. அந்த மரத்தை இயற்கையான போக்கில் விட்டு விட்டார்கள். பார்த்தா மகசூல் குறைஞ்சு போச்சு, உற்பத்தி இல்லை. எப்பவும் எவ்வளவு உற்பத்தி ஆகுமோ அந்த அளவுக்கு உற்பத்தி ஆகாமல் உற்பத்தி குறைந்து விடுகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, பேரிச்சம்பழங்களை பார்க்குறாங்க, உற்பத்தி குறைந்து இருக்கிறது, போன வருஷத்துல இது கம்மிங்கிறது உங்களுக்கு புரிகிறது. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, மாலி நகலிக்கும், என்னாச்சு உங்க பேரிச்ச மரங்களுக்கு என்ன ஏற்பட்டு விட்டது? அப்ப அந்த மக்கள்லாம் சொல்றாங்க, என்ன ஏற்படுதா, நீங்க எனக்கு சொன்னீங்க, உங்க சொல்ல கேட்டு தான் ஏற்பட்டுச்சு, நாங்க ஒரு மெத்தட்ல ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பேசாம விட்டுருந்தா அதே மாதிரி பண்ணியிருப்போம், அதே மாதிரி மகசூல் கிடைச்சிருக்கு, நீங்க வந்துட்டு இதை விட்டுருங்கன்னு சொன்னீங்க, நாங்க விட்டுவிட்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆஹா நீங்க தப்பா விளங்கிட்டீங்களே, நான் சொல்வது நீங்க ரெண்டாவது பிரிக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நான் சொல்வதை நீங்க ரெண்டாவது பிரிச்சு விளங்கணும். நான் உங்களுடைய இதை அமர்த்துக்கும் மின்னமரி தீனிக்கும், தீன் சம்பந்தமாக இப்படி தொழுவு, இப்படி நோம்பு போய், இப்படி திக்ர் செய்ய, இது ஹலாலு இது ஹராமு, அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொன்னேனே, ஆனால் ஃபஅத்து மின்ஹு மஸ்ததாத்தும், முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்க செயல்படுத்தணும். ஒய்தா அமர்த்துக்கும் மின்னமரி துன்யாக்கும், உங்க துன்யா சம்பந்தமா அந்த உரத்தை போடு, தண்ணியை பாய்ச்சுன்னு சொன்னா அதுக்காக நான் வந்திருக்கிறேன். அதை சொல்றதுக்கு அல்ல ஒரு தூதர் அனுப்புவான். இந்த மாதிரி விஷயத்தில் நான் போடு, நீ பிரியாணியை போடு, நீ ரொட்டியை சாப்பிடுன்னா அதை நீ ஏன் மார்க்க நினைச்சுக்கிட்ட, ரொட்டி பிடிக்கான்னு போக வேண்டியதானே. இது துன்யா விஷயமாக நாங்கள் சொன்னோமே, ஆனால் அன்தும் ஆலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நன்றாக தெரியும், எனக்கு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தீனு விஷயத்தை சொன்னதான் நீங்க கேட்கணும், மரத்து விஷயமா சொன்ன நீ ஏன் கேட்டது, வகியாது அது நானே மனுஷனுக்கு எனக்கு தோணுச்சு தப்பு மாதிரி தெரிஞ்சு சொன்னேன், இல்லைங்க நாங்கள் எதை செய்வோம்னா நான் விட்டுருப்பேன், அதை காயப்படுத்திருக்க மாட்டேனேங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகத்தை கூட நம்ம எப்படி பார்க்கிறோம், அவங்களுக்கு ரசூல்ன்ற முறையில் பேசினாங்களே அதுதான் எடுத்துக்கிறோம். எல்லா மனிதனுக்கும் அப்படி ரெண்டு நிலை இருக்கா இல்லையா, எல்லா மனிதருக்குமே ரசூலை விட்டுருங்க. இப்ப நாட்டில் வந்து மன்மோகன் சிங் இருக்கிறார், அவர் வந்து ஒபாமாவோட பேசி ஒரு பேப்பர்ல கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போட்டா என்னவா கையெழுத்து போடுறாரு, பிரதமரா கையெழுத்து போடுறாரு. பேப்பர்ல ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் பண்ணி பேப்பர்ல கையெழுத்து போட்டா என்ன, எந்த இடத்தில் உட்கார்ந்து கையெழுத்து போடுறாரு, இந்தியாவின் பிரதமர் என்ற முறையில் கையெழுத்து போடுகிறார். அப்புறமேல் கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போய் பொண்டாடி உட்காந்து சோறு திங்கிறாரு. பிரதமர் என்ற முறையில் சோறு திங்கிறாரு. பிரதமர் எல்லா நீங்க தானே செய்வாரு. சோறு திங்கிறது மன்மோகன் தான், சைன் பண்றது மன்மோகன் தான். சைன் பண்ணும்போது பிரதமரா சைன் பண்றாரு, சோறு திங்கும் போது மனுஷனா சோறு திங்கிறாரு, பிரதமரா சோறு திங்கல. இந்த பிரதமரா இல்லாட்டாலும் திம்பாரு, நாளைக்கு பிரதமரோட தூக்கி போட்டாலும் திம்பாரு. பிரதமரா இல்லாத எல்லாரும் தான் தின்னுட்டு இருக்கிறான், எல்லாருமே கையெழுத்து போட்டு இருக்க முடியாது, அந்த இடத்துல உட்கார்ந்து தான் கையெழுத்து போட முடியும். அவர் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து இருந்தா பிரதமரா உட்கார்ந்து இருப்பாரு, ஒரு அக்ரிமெண்ட் போட்டா பிரதமரா இருப்பாரு. வெளிநாட்டுக்கு ஒரு அதிபர்களை அழைப்பின் பேரில் போனா பிரதமராக போவாரு. அது மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு வந்தா பிரதமராக வந்து கலந்து கொள்வாரு. அது தவிர அவர் போட்ட ட்ரெஸ் தலப்பா, பிரதமர் தலப்பாவாது, தலப்பா கட்டிருக்கிறாரு, பிரதமர் என்ற முறையில் உள்ள தலப்பாவா, அவர் நம்பிக்கை அடிப்படையில் உள்ள தலப்பா. இப்ப தலப்பா இல்லாத நிறைய பேர் பிரதமரா இருக்கு இல்லையா, அப்ப தலப்பாக்கு சம்பந்தம் கிடையாது, அவரோட ட்ரெஸ்ஸுக்கும் பிரதமருக்கு சம்பந்தம் கிடையாது, அவர் வச்சுக்கிற தாடிக்கும் பிரதமருக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்குமே இப்படி இருக்கிறது. எல்லாருக்குமே நீங்கள் வந்து குடும்பத்தில் தலைவருங்கிற முறையில் செய்யறது ஒன்று இருக்கிறது, சாதாரண முறையில் செய்யறது இருக்குது. ஒரு பள்ளிக்கூடத்து முதல்வராக ஒரு நிலை உங்களுக்கு இருக்கு, அங்கே பள்ளிக்கூடத்தில் பேசும்போது முதல்வராக பேசுவீங்க, ரோட்டில் பேசும்போது சாதாரண மனிதராக தான் பேசுவீங்க. இப்படி எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அப்படி உண்டு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் போனாங்க. ஒட்டகத்தில் போகிற சுன்னத்துன்னு யாராவது சொன்னீங்களா? ஒட்டகத்தில் கடங்க போனாங்க. அப்போ நீ காரில் போறீங்க, அது வகியில் சொன்னது இல்லையே, ரசூலுங்கிற முறையில் செஞ்சது இல்லையே. ஒட்டகத்தில் போனது வந்து வகி வந்தா போனாங்க. 40 வயசுக்கு முந்தைய ஒட்டகத்தில் போகலையா, நபி ஆகிறதுக்கு முன்னாடி போகவே இல்லையா? அப்ப அதுல நம்ம என்ன வழங்குறோம், இதெல்லாம் மனிதனுங்கிற முறையில் செஞ்சது. அந்த காலத்துல கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க, எல்லாம் கோதுமை ரொட்டி தின்னு யாராவது சொன்னோமா? அப்ப ரசூலுல்லாவை இவனும் பிரிச்சு தான் வச்சிருக்கிறான். எல்லாருமே 72 கூட்டமே கோதுமை ரொட்டி சாப்பிட்ற சுன்னத்துன்னு மேல பாளையத்தில் பயன் பண்ண சொல்லி பார்ப்போம். யார் சோறு திங்காதீர்கள், ரசூலுல்லாஹ் சோறு தின்றதே கிடையாது, மதீனாவில் அரிசியே கிடையாது. அந்த காலத்து இப்போ அரிசிலாம் வந்து இறங்குது, அப்ப அரிசியே கிடையாது, ரசூலுல்லாஹ் தின்றது கோதுமை ரொட்டி தான். அதனால எல்லாரும் ஆலிவ் எண்ணெயில என்ன செய்யுங்க, கோதுமை ரொட்டி தொடுத்துட்டு சாப்பிடுங்க சொல்லுவாரா? அவர் தின்பாரா? கேட்டா என்ன செய்வாங்க, அது வகி இல்லையே. அப்ப ரசூலுல்லாவை ரெண்டா பிரிப்பாகலாம், வகியை எடுத்துக்கிறோம், வகி இல்லாட்டி பிரிப்போண்டு. ஆனா இந்த கண்டது கழுத குதிரை எல்லாம் பின்பற்றுவாங்களாம். என்ன கடா இது? அப்ப என்ன விளங்கனே,
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செயலையே எல்லாரும் ரெண்டா பிரிச்சு தான் வழங்கி வச்சிருக்கணும். 72 கூட்டமும் கரெக்டா வழங்கி இருக்கிறான். எப்படி வழங்குறான்? இதுதான் மார்க்கம், இது ஒட்டகத்தில் போனது மார்க்கம் இல்ல, அவங்க பேரிச்சம்பழம் சாப்பிட்டது மார்க்கம் இல்ல, அவங்க கோதுமை ரொட்டி சாப்பிட்டது மார்க்கம் இல்ல. உகது பொருள கடுமையான காயம் ஏற்பட்டு விடுகிறது. காயம் ஏற்பட்டவுடன் ரத்தம் பயங்கரமாக கொட்ட ஆரம்பிக்கிறது. இப்போ ரத்தத்தை நிப்பாட்டுவதற்கு அந்த காலத்தில் என்ன முறை வச்சிருந்தாங்கன்னு கேட்டால் சாம்பலை பூசுவாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பேரிச்சம் ஓலையில் செஞ்ச பாயை எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து ரத்தம் ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல வச்சு பூசினாங்க. ரத்தம் ஓட்ட நின்று விட்டது. ரத்த ஓட்ட நின்றா இல்லை ரத்தம் அதிகமாக ஓடி போச்சு, அதில் மூத்தா போயிடுவோமே. அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வைத்தியமாக செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு எவனாச்சும் ஆக்சிடென்ட் ஆனவனை சாம்பலை கொண்டு அமுக்குவியா? இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் ஓடுது. அப்போ என்ன பண்ணுறோம்? ரத்தத்தை பூசுனது மருத்துவம். அந்த காலத்து மருத்துவம் அதான் செஞ்சாங்க. இந்த காலத்தில் இருந்தால் ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க, தையல் போட்டிருப்பாங்க, ஊசியை போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் இருந்த காரணத்தினால் அவங்க அந்த சாம்பலை பூசினாங்கன்னு எடுத்துக்கிருவீங்களா? அதெல்லாம் முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயத்துக்கு சாம்பலை பூசினதுனால் என்னை ஆஸ்பத்திரி கொண்டு போகாதீர்கள், வீட்டில் அடுப்பில் எரிச்ச சாம்பல் இருந்தால் கொண்டு வாங்க, அதை கொண்டாந்து அப்புங்கன்னு எவனா சொல்லுவீங்களா? நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாருமே. நான் என்ன கேட்குறேன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லு செயல்களையே நுணுக்கமாக பிரித்து பாதியை ஏற்றுக்கிறீங்க, பாதியை விட்டுறீங்க. பாதியை மார்க்கங்கிறீங்க, பாதியை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறீங்க, தனிப்பட்ட பழக்க வழக்கம்ங்கிறீங்க. இது கரெக்டு. அப்படி ரசூலுல்லாவை நீ ரெண்டா பிரிக்கையில் நீ எப்படி சஹாபிக்கு வஹி வருன்னு பின்பற்றுவேங்கிற, ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடாதுங்கிற வஹி இல்லைன்னா இமாமை பின்பற்றணுங்கிற, ஷேகை பின்பற்றணுங்கிற, பெரியாரை பின்பற்றணுங்கிற, அவனை பின்பற்றணும் இவனை பின்பற்றணும்னு சொல்றிய, இவங்களுக்கெல்லாம் வஹி வருமா? இவ்வளவு நுணுக்கமாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்ப எவன்லாம் சஹாபாக்களை பின்பற்றலான்னு சொல்லுகிறானோ அவன் நபித்துவ வாசல், அல்லாஹ் அடைத்த வாசலை திறக்கல, உடைக்கிறான். அல்லாஹ் வந்து வாசல் என்ன செய்யறான்? அடைச்சு வச்சிருக்கிறான். இவன் கடப்பாறையை கொண்டே உடைச்சு இவன் ஓட்டை ஏற்படுத்துகிறான். எவன் மதுஹபுகள் இருக்குது என்று சொல்கிறானோ அவன் அந்த வாசலை அடைக்கிறான், உடைக்கிறான். இதை வந்து நீங்க என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததா இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த பொய் நபிமார்கள்லாம் உண்டாவதற்கு காரணம் நம்முடைய உலமாக்களும் மார்க்க அறிஞர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வேட்டு வைக்கக்கூடிய விதமாக இவங்க கொள்கைகளை அமைத்து கொண்ட காரணத்தினால் அதை ஆதாரமாக காட்டித்தான் இவன் என்ன பண்றான்? நானும் நபி நீ நபின்னு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருத்தனா உண்டாகி கொண்டிருக்கிறான். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன புரியணும்னு கேட்டா, இப்போ நம்ம டாபிக் வரும். இதெல்லாம் வந்து எதுக்கு இதை இவ்வளவு நேரம் பீடிகை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இறுதி நபிங்கிற டாபிக் நான் போகல. நீங்கள் யார் வந்து இறுதி நபித்துவத்தை சொந்தம் கொண்டாடுறீங்களோ நீங்கள் தான் இந்த இறுதி நபித்துவத்தை உடைத்தவர்கள், உங்களால தான் உண்டானான் என்று அந்த காரணத்தை தான் இது வரைக்கும் நான் சொல்லி இருக்கிறேன். இப்போ என்ன செய்யறோம்? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து அவங்க தான் கடைசி நபி என்று நம்ம சொல்றோம். அவங்களுக்கு பிறகு நபி வரமாட்டாங்கன்னு சொல்றோம். இது வந்து லாஜிக்காக தர்க்க ரீதியாக எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் ஆதாரங்கள் அடிப்படையில் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் இருக்கிற நடைமுறைகளை வைத்து பார்த்தாலும் அது வந்து நபித்துவம் முடிக்கப்பட்டு விட்டது என்பதுதான் கரெக்டான கருத்து என்று நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம். முதலாவதாக ஒரு நபிக்கு பிறகு அல்லாஹ் வந்து நபியை அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நபி வருவார், அவர் மூத்தாயிருவார். அந்த இடத்துல வேற ஒருத்தர் வருவார், அவர் மூத்தாயிருவார், வேற ஒருத்தர் வருவார். இப்படியாகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? நபிமார்களை தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டே இருந்தான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை முடிச்சிட்டான். இப்ப ஏன் வந்து முடிச்சான், ஏன் அப்ப தொடர்ச்சியா அனுப்புனா என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நபிக்கு அப்புறம் இன்னொரு நபி அனுப்புறதா இருந்தால் வேண்டாத வேலையை செய்வதற்கு அல்லாஹ் அனுப்பவே மாட்டான். தேவை இருந்தா தான் அல்லாஹ் ஒன்றை செய்வான். எதை அல்லாஹ் செஞ்சாலும் அல்லாஹ் வந்து பயனற்ற வீணான தேவையில்லாத விஷயங்களை செய்யவே மாட்டான். அல்லாஹ் அப்படி தனக்கு ஒரு பண்பாகவே சொல்லி காட்டுறான். அப்ப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்கனாக்கும் அபசா, வீணுக்காக வேண்டி உன்னை படைச்சேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? இந்த வீணுங்கிறது நம்மள்ட்ட கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு காரியத்தை செஞ்சா தேவைண்டா தான் செய்வேன், அர்த்தத்தோடு தான் செய்வேனே தவிர அர்த்தம் இல்லாம கிறுக்குத்தனமான வேலைகளை செய்வது நம்முடைய பண்பு கிடையாது என்பதற்காகத்தான் அப்ப ஹசிபத்தும் அன்னமா ஹலக்கனாக்கும் அபசா, உங்களை எல்லாம் வீணுக்கு படைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? வீணுக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுகிறான். இப்ப ஒரு நபிக்கு பிறகு ஒரு நபியை அனுப்புறதா இருந்தால் ஒரு நபி அல்லாஹ் அனுப்புனான்ல, அதுவும் அல்லாஹ் தான் அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் தான் அந்த செய்தியை கொடுத்திருக்கிறான். அந்த செய்தியை கொடுத்திருக்கும் பொழுது அந்த செய்தி பாதுகாப்பாக இருக்கும் பொழுது இன்னொருத்தர் பிடிச்சி அனுப்புனான்னு வைங்க, அப்ப வீண். இது ஒரு நபியை அனுப்புனா
அந்த நபி கொடுத்த செய்தி இருக்குது. இன்னொரு நபியை மறுபடியும் அனுப்புனான்னு சொன்னா இது என்ன கிறுக்குத்தனமா இருக்கு, வீணான வேலையை செய்யறதா கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லி